அருள் பெரும் குணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள், அருளும் குணமும் கொண்டவர்கள். ரொம்ப குணமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அருமையாக இருக்கணும், ஆண்டவனுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் என்ன ஒன்று, சில உறவுகள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சில உறவுகள் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில உறவுகள் அவங்கள தூக்கி பேசும், சில உறவுகள் அடித்து கீழே இறக்கி பேசும். குடும்பத்திலேயே குழப்பம் அதிகமாக இருக்கும். இது மிதுன ராசியோடைய ஒரு மன வருத்தம். ஆனால் தூக்கி பேசுகிற உறவு எப்பயுமே அப்படியே இருக்கும். இந்த இறக்கி பேசுகிற உறவு திடீர்னு ஒரு நாள் தூக்கி பேசும், நமக்கே புரியாது. சில விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறதுக்கு குடும்பமே முயற்சி பண்ணும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது மாதிரி மன வருத்தங்கள் அதிகமாக குடும்ப ராசிக்கு குடும்ப உறுப்பினர்களாலும் நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லையும் நம்மளை ஏதோ ஒதுக்குற மாதிரியும், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிடுவோம், இல்லை அதை கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கீழே இறக்கிடுவோன்னு இன்னொருத்தவங்க தானாகவே நம்மளை பற்றி தப்பாக அபிப்பிராயத்தை ஏற்படுத்திப்பாங்க. இதை ஒரு காலகட்டத்தில் உணர்கிற வரைக்கும் மிதுன ராசிக்கு நிம்மதியே இருக்காது. என்னமோ சூழ்ச்சி நடக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ வருத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ பிளாக் மேஜிக்கே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே உங்களை கண்டு பல பேர் பயப்படுறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை பெருசாக்கிடுவீங்களோன்னு அவங்க தேவையில்லாத கற்பனை பண்ணிக்கிறாங்க. உங்களை புரிஞ்சிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட அந்த கீச்செயினை கொடுப்பாங்க பாருங்க. அதிலிருந்து உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கே கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ புரியுதுங்களா? அதனால் தேவையில்லாத இந்த மன பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க மிதுன ராசிக்காரர்கள். சில உறவுகள் தான் நம்மளை என்ன பண்ணும், ஒருவித பயத்தை கிரியேட் பண்ணி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை உண்டாக்கும். எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் எனக்கு ஏங்க ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குதேன்னு ஃபீல் பண்ண வைக்கும். அதை மற்றவர்களை உணர்வதற்கும் புரிவதற்கும் காலம் உங்களுக்கு உதவி செய்யும். ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை டெய்லி 108 தடவை சொல்லுங்கள். கார்த்தால 108 தடவை, சாயரட்ச 108 தடவை. உங்கள் வீட்டில் இந்த மந்திரம் சொல்லணும். சுவாமி ரூமுக்கிட்ட உட்காந்துங்க, ஒரு பாய் வாங்கிக்கோங்க, தர்ப பாயின்னு வாங்க, தர்பையில் பாய். உங்கள் வீட்டு பூஜையை காலையில் மிதுன ராசிக்காரர்கள் முடிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் நம்ம கோலம்லாம் போட்டுறோம் இல்லையா, வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சுத்தம் பண்ண பிறகு வீடு முழுக்க பன்னீர் தெளித்து விடுங்க. கொஞ்சம் பன்னீர் புதன்கிழமை அவசியம் பன்னீர் தெளிக்கணும். ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் புதன்கிழமை அன்னைக்கு பன்னீர், கொஞ்சோண்டு சந்தனம் கலந்து பன்னீர் தெளிக்கலாம். வாசனை திரவியம், அதாவது பச்சை கற்பூரம், கிராம்பு, ஜாதிக்காய் இதெல்லாம் கலந்து பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஜலப்பொடின்னு பேர். அந்த ஜலப்பொடியை ஒரு நல்ல பன்னீரில் கலந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் பெருக்கிட்டு செஞ்சு விடணும். அதுக்கு பிறகு வீட்டு பூஜை பண்ணணும். சுவாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை முடித்ததுக்கு பிறகு ஒரு தர்ப பாயை போட்டுக்கிட்டு உட்காந்து 108 தடவை ஓம் நமோ நாராயணா நல்லா உறக்க சொல்லுங்க. உங்கள் வீடு என்னென்ன பாட்டு போட்டு நம்ம கேட்குறோம், எவ்வளோ சவுண்டு வச்சு பாட்டு கேட்குறோம், கிள்ளி மஞ்சாரோ அப்படின்லாம் பாட்டு, எவ்வளோ பாட்டு செம்ம சவுண்டாக கேட்குறோம். ஆடா ஆஹா அப்படின்னு நம்ம இதே நமோ நாராயண மந்திரத்தை சொல்லுவோம். என்ன குழந்தைங்களா, சொல்கிறது சரிதானே? ஓம் நமோ நாராயணா, அவ்வளோதான். இந்த நாராயணாய அப்படி சொல்லி முடிக்கணும். இந்த மந்திரத்தை 108 தடவை கார்த்தால சாயரிச்ச தர்பபாய் போட்டு தான் சொல்லணும். சொல்லி முடித்த பிறகு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். ஏன்னா அந்த மந்திரம் அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் நிற்கும். அவசியம் இதை செய்யுங்க. அடுத்தது புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வார்னு இருப்பார். அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில் பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார். சுதர்சன மகாவிஷ்ணுன்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். அந்த சுதர்சனனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை அது புதன்கிழமையில் அவசியம் சொல்லுங்கள்.
நான் இந்த பன்னீர் தெளிக்கிறது புதன்கிழமை, தினசரி நமோ நாராயண மந்திரம் காலையில் சாயரிச்சு சொல்லணும். 108 தடவை புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் சுதர்சன மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் வீட்டு வாசலில் நிலைப்படியில் துளசி மாலை ஒன்று கட்டுங்க. எவ்ரி வெட்னஸ்டே, திருப்பி அடுத்த வெட்னஸ்டே அதை எடுத்துகிட்டு புது துளசி மாலை கட்டணும். இதை மட்டும் செஞ்சு வாங்க. உங்கள் வீட்டில் எந்த கெட்ட சக்தி துர்சக்திகள் இருந்தாலும், பணம் தங்காமல் இருந்தாலும், தொல்லைகள் இருந்தாலும் எல்லாம் அப்படியே ஓடி ஒளிஞ்சிடும். 7 வீக்ஸ் இதை செய்யும். 7 வாரம் 7 வாரம் அவசியம் செய்யுங்க. தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. செஞ்சு பாருங்க. பகவான் அந்த நாராயணர், அந்த சக்கரத்தாழ்வார் எல்லா திருஷ்டிகளையும் நீக்கி உங்கள் குடும்பத்தில் சுபசக்தியை கொடுப்பாள். அந்த மகாலட்சுமியே நாராயணனோடு வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாசம் செய்வாங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் விலகணும், எந்த கெட்டதாக இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்தில் ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதில் எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காமல் இருக்க நம்ம வீட்டில் வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்கள் வீடுகளில் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாமல் செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமாக இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்கள், பளிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மளை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாகிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ளே அண்டாது. முதல் விஷயம், உங்கள் வீட்டில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றுங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள், ஒரு பத்தி, சென்டெல்லாம் அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ளே. இல்லைன்னு சொல்லாத வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்டில் அதிகமாக நம்ம இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, கெட்ட வார்த்தைகளை. அதை சுத்தமாக தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்குது சுவாமி, கடுமையாக எங்களுக்கு செய்வன கோளாறுகள் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணலாம்? என்னோடய தொழிலில் பெரிய லாஸ், என் குடும்பத்தில் பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு, நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்கள் வீட்டில் பக்கத்தில் யார்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்கள் வீட்டு மத்திய பகுதியில் நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு, பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு, ஒரு பெரிய தட்டுலேயோ பக்கெட்லேயோ வாழை இலையில் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள்லாம் காட்டி பசுமாட்டுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சி என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கிரகப்பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல, சுவாமி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோமே, நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்பான்.
உங்கள் வீட்டு வாசலில் செய்யுங்கோ, அப்பார்ட்மெண்ட் வாசலில் அதை செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேத்தியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில் வந்துடும், எல்லா கெட்ட சக்தி வெளியில் வந்துடும், நல்லது நடக்கும். நம்புங்க, இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக போகுது. இந்த பதிவை கேட்குறவங்க, இந்த பதிவு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, அந்த வீடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.